இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே, உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றேன். நம் ஒரு வருட திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தில் இன்றைக்கு நாள் 44. இன்றைய வாசிப்பதற்கான பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் 27 மற்றும் 28, லேவியர் அதிகாரம் 20, திருப்பாடல்கள் அதிகாரம் 119, இறை வார்த்தைகள் 1 முதல் 88 முடிய. விடுதலை பயணம் அதிகாரம் 27. சித்தி மரத்தால் ஒரு பலிபீடம் செய். நீளம் 5 முழம், அகலம் 5 முழமாக பலிபீடம் சதுர வடிவமாய் இருக்கட்டும். அதன் உயரமோ 3 முழம். அதன் 4 மூலைகளிலும் கொம்புகள் அமைப்பாய். கொம்புகளும் பலிபீடத்தின் பாகமாகவே விளங்கும். பின் அதை வெண்கலத்தால் மூடு. பின்னர் அதை சார்ந்த சாம்பல் சட்டிகள், அள்ளுக்கருவிகள், பலிக்கிண்ணங்கள், முள்கரண்டிகள், நெருப்பு தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்வாய். அதை சுற்றி வலைப்பின்னலான வெண்கல வேலைப்பாடு செய்து அத்தோடு இணைப்பாய். 4 மூலைகளிலும் 4 வளையங்களை பொருத்துவாய். பலிபீடத்தின் பாதி பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புக்கு கீழே வலைப்பின்னலை பொறுத்து பலிபீடத்தின் தண்டுகளை சித்தி மரத்தால் செய்து அவற்றை வெண்கலத்தால் மூடுவாய். பலிபீடத்தை தூக்கி செல்வதற்காக அதன் 2 பக்கங்களிலும் இத்தண்டுகள் வளையங்களில் செலுத்தப்படும் பலகைகளை சேர்த்து உள்கூடமாக பலிபீடத்தை செய்ய வேண்டும். மலை மேல் உனக்கு காண்பிக்கப்பட்டபடி அது செய்யப்படட்டும். திரு உறைவிட முற்றத்தை நீ உருவாக்குவாய். தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் செய்த தொங்கு திரைகளை 100 முழ நீளத்திற்கு போட வேண்டும். அதற்கு 20 தூண்களும் வெண்கலத்தில் 20 பாத பொருத்துகளும் தூண்களுக்கான வெள்ளி கொளுத்துகளும் பூண்களும் தேவை. அவ்வாறே வடபக்கத்தில் 100 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவற்றுடன் 20 தூண்களும் 20 வெண்கல பாத பொருத்துகளும் தூண்களுக்கான வெள்ளி கொளுத்துகளும் பூண்களும் தேவை. மேற்கு பக்கத்தில் முற்றத்தின் அகல பகுதி 50 முழ தொங்கு திரைகளாலும் அதற்கான 10 தூண்களாலும் 10 பாத பொருத்துக்களாலும் அமையும். கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை நோக்கிய முற்றத்தின் அகலம் 50 முழம். அதன் ஒரு பகுதி 15 முழ தொங்கு திரைகளாலும் 3 தூண்களாலும் 3 பாத பொருத்துக்களாலும் அமையும். மறுபகுதி 15 முழ தொங்கு திரைகளாலும் 3 தூண்களாலும் 3 பாத பொருத்துக்களாலும் அமைக்கப்படும். நடுப்பகுதியில் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த 20 முழ தொங்கு திரை முற்றத்தின் நுழைவாயிலாக விளங்கும். அதற்காக 4 தூண்களும் 4 பாத பொருத்துகளும் அமைக்கப்படட்டும். முற்றத்தை சுற்றியுள்ள எல்லா தூண்களுமே வெள்ளியால் மூடப்பட்டிருக்கும். அவற்றின் கொளுத்துகள் வெள்ளியாலும் பாத பொருத்துக்கள் வெண்கலத்தாலும் செய்யப்படும். முற்றத்தின் நீளம் 100 முழம், அகலம் 50 முழம், உயரம் 5 முழம். திரைகள் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் ஆனவை. பாத பொருத்துக்கள் வெண்கலத்தால் ஆனவை. திரு உறைவிட திருப்பணிகளுக்கான அனைத்து பொருட்களும் அங்குள்ள கொளுத்துகளும் முற்றத்தில் உள்ள எல்லா கொளுத்துகளும் வெண்கலமாய் இருக்கும். விளக்குக்காக பிழிந்த தூய்மையான ஒலிவ எண்ணெய் கொண்டு வரப்பட வேண்டுமென்று இஸ்ரேல் மக்களுக்கு நீ கட்டளையிடுவாய். சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பேழைக்கு முன்னுள்ள தொங்கு திரைக்கு வெளியே அணையா விளக்கு எரிந்து கொண்டு இருக்கட்டும். ஆரோனும் அவன் புதல்வரும் இரவிலும் பகலிலும் அதை கவனித்துக் கொள்ளட்டும். தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்களுக்கிடையில் மாறாமல் நிற்கும் சட்டம் இது. அதிகாரம் 28. எனக்கு குருத்துவ பணி புரிவதற்காக உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர் நாதாபு, அபிகு, எலையாசர், இத்தாமர் ஆகியோரையும் இஸ்ரேல் மக்கள் நடுவிலிருந்து அழைத்து வா. உன் சகோதரன் ஆரோனுக்காக மாண்பும் அழகும் பொருந்திய திருவுடைகள் செய்வாய். திறமையால் நான் நிரம்பியுள்ள வல்லுநர்கள் எல்லாரிடமும் சொல். எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு ஆரோனை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்கள் திருவுடைகள் செய்வார்கள். செய்யப்பட வேண்டிய உடைகளாவன: மார்பு பட்டை, ஏப்போது அங்கி, கோடிட்ட உள்ளாடை, தலைப்பாகை, இடைக்கச்சை ஆகியவை. இவ்வாறே எனக்கு குருத்துவ பணி புரியும்படி உன் சகோதரன் ஆரோனுக்காகவும் அவன் புதல்வர்களுக்காகவும் திருவுடைகள் செய்யப்படட்டும். பொன்னையும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி பொன்னாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் கை தேர்ந்த வேலை ஏற்பாடுடன் ஏப்போதை அமைக்கட்டும். அதற்கு 2 தோள்பட்டைகள் செய்து அதன் 2 பக்கத்து ஓரங்களிலும் அதை இணைத்துவிடு. ஏப்போதை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதை போலவே பொன்னாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பெறும். 12 மணிக்கற்கள் 2 எடுத்து
அவற்றின் மேல் இஸ்ரேலின் புதல்வர்கள் பெயர்களை பொறித்து வைப்பாய். அறுவர் பெயர்களை ஒரு கல்லிலும் ஏனைய அறுவர் பெயர்களை இரண்டாம் கல்லிலுமாக அவர்களது பிறப்பு வரிசைப்படியே அவற்றில் பொறித்துவிடு. கல் வேலைப்பாடாயும் முத்திரை வெட்டு போன்றும் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை 2 கற்களிலும் பொறித்து அவற்றை பொன்னிலை பின்புலத்தில் பதித்து வைப்பாய். இவ்விரு கற்களையும் ஏப்போதின் தோள்பட்டையில் பொறித்துவிடு. அவை இஸ்ரேல் மக்களின் நினைவு கற்களாகும். ஆரோன் அவர்கள் பெயர்களை தம் 2 தோள்களிலும் ஆண்டவர் திருமுன் நினைவு சின்னமாக தாங்கி நிற்பான். பொன் வேலைப்பாட்டுடன் பதக்கங்கள் செய். பின்னர் பசும் பொன்னால் பின்னல் வடிவில் 2 சங்கிலிகள் செய்து சங்கிலிகளை பதக்கங்களில் பொருத்துவாய். தீர்ப்பு கூறும் மார்பு பட்டை எப்போது போலவே கலை வேலைப்பாட்டுடன் அமைய வேண்டும். அதை பொன்னாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்வாய். அது 2ஆக மடிந்ததாயும் நீளம் 1 ஜான் அகலம் 1 ஜான் என்று சதுர வடிவமானதாயும் இருக்க வேண்டும். அதை நிரப்புமாறு அதன் மேல் கற்களை 4 வரிசையாக பதிப்பாய். முதல் வரிசையில் பதுமராகம், புட்பராகம், மரகதம். 2ஆம் வரிசையில் மாணிக்கம், நீலமணி, வைரம். 3ஆம் வரிசையில் கெம்பு, வைடூரியம், செவ்வந்திக்கல். 4ஆம் வரிசையில் படிகப்பச்சை, கோமேதகம், கடல் வண்ணக்கல். இவையாவும் பொன்னிலை பின்புலத்தில் பதிக்கப்படும். இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கேற்ப 12 பெயர்களை கொண்டிருக்கும். அவை ஒவ்வொன்றிலும் 1 பெயர் வீதம். 12 குலக்களுக்காக 12 பெயர்களும் பொறிக்கப்பட்டு முத்திரை போல் விளங்கும். மார்பு பட்டை மேல் பொருத்த பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும்பொன்னால் செய்ய வேண்டும். மார்பு பட்டைக்காக 2 பொன் வளையங்களை செய்து அந்த 2 வளையங்களையும் மார்பு பட்டையின் 2 மூலைகளிலும் பொருத்துவாய். 2 பொன் சங்கிலிகளையும் மார்பு பட்டையின் மூலைகளில் உள்ள 2 வளையங்களிலும் மாட்டிவிடு. சங்கிலிகளின் மற்ற 2 முனைகளையும் 2 பதக்கங்களில் மாட்டுவாய். இவற்றை ஏப்போதின் தோள்பட்டையோடு முன்புறமாய் பொருத்துவாய். 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு பட்டையின் 2 விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏப்போதை அடுத்து இணைப்பாய். மேலும் 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏப்போதின் 2 தோள்பட்டைகளின் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏப்போதின் பின்னலழகு கச்சைக்கு மேலே கோர்த்துவிடு. பின்னர் மார்பு பட்டையின் வளையங்களை ஏப்போதின் வளையங்களோடு நீல நாடாவால் இணைத்து கட்டு. இவ்வாறு மார்பு பட்டை ஏப்போதின் பின்னலழகு கச்சையிலிருந்து அகலாமலும் ஏப்போதின் மேல் படிந்து நிற்கும். ஆரோன் திருத்தலத்திற்குள் செல்கையில் தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையின் மேலுள்ள இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான். அவை ஆண்டவர் திருமுன் நீங்காத நினைவு சின்னமாக திகழும். தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையில் ஊரிமையும் தும்மியமையும் இட்டு வைப்பாய். ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்கையில் அவையும் அவன் நெஞ்சின் மேல் கிடக்கும். இப்போது ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்லும் போதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கான தீர்ப்பை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான். ஏப்போதின் அங்கி முழுவதும் நீல நிறத்தில் செய்வாய். அதில் தலை நுழைய 1 திறப்பும் அதனை சுற்றி மேலாடைகளின் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுகள் 1 கரையும் அமைந்திருக்கட்டும். ஆக அது கிளியாதிருக்கும். அதன் விளிம்பெங்கும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கலும் சுற்றிலும் அதனிடையே பொன்மணிகளும் பொருத்துவாய். 1 பொன்மணி 1 மாதுளை தொங்கல், பின்னும் 1 பொன்மணி 1 மாதுளை தொங்கல் என்று அங்கியின் விளிம்பெங்கும் அமைத்திடு. திருப்பணி புரிகையில் ஆரோன் இதனை அணிந்திருக்க வேண்டும். இதனால் அவன் ஆண்டவர் திருமுன் தூயகத்தில் நுழைகையிலும் வெளி வருகையிலும் அதன் ஒலி கேட்கும். இல்லையெனில் அவன் சாவான். பசும் பொன்னால் 1 பட்டம் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்து அதனை 1 நீல நாடாவால் தலைப்பாகை மேல் இணைத்து கட்டு. தலைப்பாகையின் முன்புறம் அது நிற்கும். அது ஆரோனின் நெற்றி மேல் நிற்கட்டும். இஸ்ரேல் மக்களை புனிதமாக்கும் திருப்பொருட்கள், அவர்கள் அளிக்கும் புனித படையல்கள் ஆகியவற்றில் உள்ள குறைபாடுகளை ஆரோன் சுமந்து கொள்ளவும் இதனால் யாவும் ஆண்டவர் திருமுன் ஏற்கப்பெறவும் அது எப்போதும் அதன் நெற்றி மேல் நிற்கட்டும். மேலும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி செய்ய வேண்டும். தலைப்பாகையை மெல்லிய நாற்பட்டால் நெய்வாய். பின்னல் வேலைப்பாட்டுடன் 1 இடைக்கச்சையும் செய்வாய். ஆரோனின் புதல்வர்களுக்கு தேவையான அங்கிகளும் இடைக்கச்சைகளும் தலைப்பாகைகளும் மாண்பும் அழகும் பொருந்தினவாய் செய்யப்படட்டும். இவற்றால் உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் நீ உடுத்துவாய். அவர்களுக்கு அருள்பொழிவு செய்து அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணிப்பாய். அவர்கள் எனக்கு குருத்துவ பணி புரிவார்கள். அவர்களின் பிறந்த மேனி மறைவதற்கும் இடுப்பு முதல் தொடைகள் வரை நீண்டிருக்கும் அளவில் மெல்லிய நாற்பட்டால் கால் சட்டைகள் செய்வாய். சந்திப்பு கூடாரத்திற்கு போகும்போதும் தூய தலத்தில் பணிபுரியுமாறு பலிபீடத்தை அணுகும் போதும்
ஆரோனும் அவன் புதல்வர்களும் இவற்றை அணிந்திருப்பார்கள். இல்லாவிடில் அவர்கள் குற்றத்துக்கு உள்ளாகி சாவார்கள். அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் வழிமரபினருக்கும் மாறாத கட்டளை அது. லேவியர் அதிகாரம் 20. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது. இஸ்ரேல் புதல்வரிலோ இஸ்ரேலில் தங்கும் அந்நியரிலோ யாரேனும் தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மேலோக்குக்கு கொடுத்தால் நாட்டு மக்கள் அவனை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். அவனை எதிர்த்து நான் என் முகத்தை திருப்பிக் கொள்வேன். எனது தூயகத்தை தீட்டுப்படுத்தி திருப்பெயரை மாசுபடுத்தி தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மேலோக்கிற்கு கொடுத்ததால் அவனை அவன் இனத்தில் இராதபடி அழிப்பேன். தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மேலோக்குக்கு கொடுத்தது நாட்டு மக்கள் அவனை கொலை செய்யாது விட்டுவிட அவன் தலைமறைவாயிருந்தால் நான் அவனையும் அவன் குடும்பத்தையும் எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொள்வேன். மேலோக்கின் ஒழுக்க கேட்டில் ஈடுபட்ட அவனையும் அவனை பின்பற்றிய யாவரையும் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன். குறி செல்வோரையும் மை போடுபவரையும் பின்பற்றி வழி தவறியவரை எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொண்டு அவர்களை அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன். எனவே நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி தூயவர் ஆகுங்கள். ஏனெனில் நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் கட்டளைகளை கைக்கொண்டு அவற்றின்படி நடங்கள். நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர். தம் தந்தையையும் தாயையும் சபிக்கும் எவரும் கொலை செய்யப்பட வேண்டும். தம் தந்தையையும் தாயையும் சபிப்பவரின் குருதிப்படி அவர் மேலேயே இருக்கும். அடுத்திருப்பவன் மனைவியோடு உடலுறவு கொள்பவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும். தன் தந்தையின் மனைவியோடு உடலுறவு கொள்பவன் தன் தந்தையை வெற்றுடம்பாக்கினான். எனவே இருவரும் கொலை செய்யப்படுவர். அவர்களின் குருதிப்படி அவர்கள் மேலேயே இருக்கும். ஒருவன் தன் மருமகளோடு உடலுறவு கொண்டு முறைகேடாக நடந்து கொண்டால் இருவரும் கொல்லப்படுவர். அவர்களது குருதிப்பழி அவர்கள் மேலேயே இருக்கும். பெண்ணோடு உடலுறவு கொள்வது போன்று ஆணோடு உடலுறவு கொண்டால் அவ்வாறு செய்வது அருவருப்பு. இருவரும் கொல்லப்பட வேண்டும். இருவரின் குருதிப்பழியும் அவர்கள் மேலேயே இருக்கும். ஒருவன் ஒரு பெண்ணையும் அவள் தாயையும் மணம் செய்தால் அது பெருந்தவறு. அவனையும் அவர்களையும் நெருப்பில் சுட்டரிக்க வேண்டும். விலங்கோடு ஒருவன் புணர்ந்தால் அவன் கொல்லப்பட வேண்டும். அந்த விலங்கையும் கொல்ல வேண்டும். ஒரு பெண் ஏதேனும் ஒரு விலங்கோடு புணர்ந்தால் அந்த பெண்ணையும் விலங்கையும் கொல்ல வேண்டும். அத்தகைய எந்த உயிரும் சாக வேண்டும். அவற்றின் குருதிப்பழி அவற்றின் மேலேயே இருக்கும். யாரேனும் ஒருவன் தன் தந்தைக்கு அல்லது தாய்க்கு பிறந்த மகளோடு, அதாவது அவன் சகோதரியோடு உடலுறவு கொண்டால் அவளும் அதற்கு இணங்கினால் அது வெட்கக்கேடான செயல். அவர்கள் தங்கள் இனத்தாரின் முன்னிலையில் அழிக்கப்படுவார்கள். தன் சகோதரியை வெற்றுடம்பாக்கிய அவன் தன் தீவினையை சுமப்பான். மாத விலக்கில் இருக்கும் ஒருத்தியுடன் ஒருவன் உடலுறவு கொண்டால் இருவரும் தங்கள் உதிர ஊற்றை திறந்ததால் அவர்கள் தங்கள் இனத்தாரிடையே இல்லாதபடி அழிக்கப்படுவார்கள். உன் தாயின் சகோதரியையோ உன் தந்தையின் சகோதரியையோ வெற்றிடம்பாக்காதே. மீறுபவர் தங்கள் உடலை இழிவுபடுத்தியதால் தங்கள் பழியை தாமே சுமப்பர். ஒருவன் தன் தந்தையின் சகோதரனின் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவன் தந்தையின் சகோதரனை வெற்றுடம்பாக்கினான். எனவே அவர்கள் தங்கள் பாவத்தை தாமே சுமப்பர், பிள்ளையின்றி இறப்பர். ஒருவன் தன் சகோதரன் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவன் தன் சகோதரனை வெற்றுடம்பாக்குகிறான். எனவே அவர்கள் பிள்ளையின்றி இறப்பர். நீங்கள் குடியிருப்பதற்காக உங்களை நான் கொண்டு போகிற நாடு உங்களை கக்கி விடாதபடி நீங்கள் என் அனைத்து நியமங்களை பற்றி கொண்டு அவற்றிற்கேற்ப வாழுங்கள். உங்களுக்கு முன்பாக நான் விரட்டியிருக்கிற வேற்றினத்தாரின் செயற்படி நடக்க வேண்டாம். மேற்குறிப்பிட்ட செயல்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். எனவே நான் அவர்களை வெறுத்தேன். அவர்களின் நாட்டை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்வீர்கள் என்று கூறினேன். பாலும் தேனும் ஓடும் அந்த நாட்டை உங்களுக்கு உடைமையாக்கினேன். உங்களை மக்களினங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நான். எனவே நீங்கள் தீட்டற்ற விலங்குகளுக்கும் தீட்டான விலங்குகளுக்கும் தீட்டான பறவைகளுக்கும் தீட்டற்ற பறவைகளுக்கும் வேறுபாடு கண்டு தீட்டென்று நான் உங்களுக்கு சொல்லிய விலக்கப்பட்ட விலங்காலும் பறவையாலும் தரையில் ஊர்ந்து செல்கின்ற எந்த ஒரு பூச்சியாலும் உங்களை இழிவுபடுத்திக் கொள்ள அது இருப்பீர்களாக. எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக. ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராய் இருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களின் என்று பிரித்தெடுத்தேன். குறி செல்லும் அல்லது மை போட்டு பார்க்கும் எந்த ஆணும் பெண்ணும் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அவர்களின் குருதிப்பழி அவர்கள் மேலேயே இருக்கும். திருப்பாடல்கள் அதிகாரம் 119. மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். அநீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நியமங்களை தந்தீர்.
அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம். உம் கட்டளைகளை எல்லாம் கருத்தில் கொண்டிருந்தால் இகழ்ச்சியுறேன். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன். என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதையும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதையும். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுதற்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். உம் நியமங்களை குறித்து நான் சிந்திப்பேன். உம் நெறிகளில் என் சிந்தையை செலுத்துவேன். உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சியுறுகின்றேன். உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன். உம் அடியானுக்கு நன்மை செய்யும். அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். இவ்வுலகில் நான் அந்நியனாய் உள்ளேன். உம் கட்டளைகளை என்னிடமிருந்து மறைக்காதேயும். என் நேரமும் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருகுகின்றது. செருக்குற்றோரை கண்டிக்கின்றீர். உம் கட்டளைகளை புறக்கணிப்போர் சபிக்கப்பட்டவரே. பழி சொல்லையும் இழிவையும் என்னிடமிருந்து அகற்றியருளும். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடித்துள்ளேன். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்னும் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். நான் புழுதியில் வீழ்ந்து கிடக்கின்றேன். உம் வாக்கின்படி எனக்கு வாழ்வளித்தருளும். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன். நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். துயரத்தால் என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. உமது வாக்கின்படி என்னை திடப்படுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். உம் ஒழுங்குமுறைகளை நான் உறுதியாய் பற்றி கொண்டுள்ளேன். ஆண்டவரை, என்னை வெட்கமடைய விடாதையும். நீர் என் அறிவை விரிவாக்கும் போது உம் கட்டளைகள் காட்டும் வழியில் நான் விரைந்து செல்வேன். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும். தன்னலத்தை நாட விடாதையும். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வளித்தருளும். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு அளித்த வாக்குறுதியை உம் ஊழியனுக்கும் நிறைவேற்றியருளும். என்னை அச்சுறுத்தும் பழிச்சொல் எதற்கும் என்னை உள்ளாக்காதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் நலமார்ந்தவை. உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன். நீர் நீதியுள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வழியும். ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். உமது வாக்குறுதியின்படி நீர் என்னை மீட்பீராக. அப்போது என்னை பழிப்போருக்கு நான் ஏற்ற பதில் கூறுவேன். ஏனெனில் உமது வாக்கில் எனக்கு நம்பிக்கை உண்டு. என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதையும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். உமது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைபிடிப்பேன். என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன். உம் நியமங்களை நான் நாடியுள்ளதால் பரந்த பாதையில் தடையின்றி நான் நடப்பேன். உம் ஒழுங்குமுறைகளை பற்றி நான் அரசர் முன்னிலையிலும் பேசுவேன். வெட்கமுற மாட்டேன். உம் கட்டளைகளில் நான் மகிழ்ச்சியுறுகின்றேன். அவற்றை பெரிதும் விரும்புகின்றேன். நான் விரும்பும் உம் கட்டளைகளை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். உம் விதிமுறைகளை பற்றி நான் சிந்திப்பேன். உம் ஊழியனுக்கு நீர் தந்த வாக்கை நினைவு கூறும். அதனால் எனக்கு நம்பிக்கை அளித்தீர். உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. செருக்குற்றோர் என்னை அளவின்றி ஏளனம் செய்கின்றனர். ஆனால் உம் திருச்சட்டத்து நின்று நான் விலகவில்லை. ஆண்டவரே, முற்காலத்தில் நீர் அளித்த நீதி தீர்ப்புகளை நான் நினைவு கோர்கின்றேன். வற்றால் நான் ஆறுதல் அடைகின்றேன். உம் திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீற்றம் என்னை கவ்விக்கொள்கின்றது. என் வாழ்க்கை பயணத்தில் உம் விதிமுறைகள் எனக்கு புகழ்பாக்களாய் உள்ளன. ஆண்டவரே, இரவிலும் நான் உமது பெயரை நினைவு கூர்கின்றேன். உமது திருச்சட்டத்தை கடைபிடிப்பேன். நான் இந்நிலையை அடைந்துள்ளது உமது நியமங்களை கடைபிடிப்பதால் தான். ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். என் முழு மனதோடு உம் திருமுகத்தை நாடினேன். உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு அருள் கூறும். நான் நடக்கும் வழிகளை நன்கு
ஆய்ந்தேன். ஒழுங்குமுறைகளின் பக்கமாய் அடியெடுத்து வைத்தேன். கட்டளைகளை கடைபிடிக்க நான் விரைகின்றேன். காலம் தாழ்த்தவில்லை. தீயோரின் கட்டுகள் என்னை இறுக்குகின்றன. ஆயினும் திருச்சட்டத்தை நான் மறவேன். நீதி நிறை தீர்ப்புகளை குறித்து உம்மை புகழ்ந்து பாட நள்ளிரவில் எழுகின்றேன். உமக்கு அஞ்சி நடப்போர் யாவருக்கும் நியமங்களை கடைபிடிப்போருக்கும் நான் நண்பன். ஆண்டவரே, உமது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. விதிமுறைகளை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, உமது வாக்குறுதிக்கேற்ப ஊழியனுக்கு நன்மை செய்துள்ளீர். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறி இழுத்தேன். ஆனால் இப்போது வாக்கை கடைபிடிக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையை செய்பவர். எனக்கு விதிமுறைகளை கற்பியும். செருக்குற்றோர் என்னை பற்றி பொய்களை புனைகின்றார்கள். நானோ முழு மனதுடன் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். அவர்கள் இதயம் கொழிப்பேறி போயிற்று. நானோ திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுகின்றேன். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. கைகளை என்னை உருவாக்கின, என்னை வடிவமைத்தன. கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ள எனக்கு மெய்யுணர்வு தாரும். உமக்கு அஞ்சுவோர் உமது வாக்கை நான் நம்பினதற்காக என்னை கண்டு மகிழ்ச்சி ஒருவர். ஆண்டவரே, நீதி தீர்ப்புகள் நேரியவே என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். ஊழியனுக்கு வாக்குறுதியை அளித்தீர் அன்றோ. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். செருக்குற்றோர் வெட்கி போவார்களாக. அவர்கள் பொய்யுரை கூறி என்னை ஒடுக்கினார்கள். நானோ நியமங்கள் பற்றி சிந்தனை செய்வேன். உமக்கு அஞ்சி நடப்போர் ஒழுங்குமுறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. நியமங்களை பொறுத்தமட்டில் என் உள்ளம் மாசற்றதாய் இருப்பதாக. அதனால் நான் வெட்கமுறேன். நீர் அளிக்கும் மீட்புக்காக என் நெஞ்சம் ஏங்குகின்றது. வாக்கை நான் நம்புகின்றேன். வாக்குறுதியை எதிர்நோக்கி என் கண்கள் பூத்து போயின. எப்போது எனக்கு ஆறுதல் தருவீர் என்று வினவினேன். புகைப்படிந்த தோற்பை போல் ஆனேன். விதிமுறைகளை நான் மறக்கவில்லை. ஊழியன் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும்? என்னை கொடுமைப்படுத்துவோரை என்று தண்டிப்பீர். உமது திருச்சட்டப்படி நடக்காமல் செருக்குற்றோர் எனக்கு குழி வெட்டினர். கட்டளைகள் எல்லாம் நம்பத்தக்கவை. அவர்கள் பொய்யுரை கூறி என்னை ஒடுக்குகின்றனர். எனக்கு துணை செய்யும். அவர்கள் பூவுலகின் என்று என் வாழ்வை ஏறக்குறைய அழித்து விட்டனர். நானோ நியமங்களை கைவிடவில்லை. உமது பேரன்புக்கேற்ப என்னை உயிரோடு வைத்திரும். நீர் திருவாய் மலர்ந்த ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன்.